ஹலோ, குட் மார்னிங். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு சரித்திரம் தொடர்கிறது. ஒருமுறை காஷ்மீரிலிருந்து நன்கு படித்த திறமையுடைய மகா மேதை ஒருவர் கேசவ் பண்டிட் வருகிறார். அவருக்கு கூடவே அகங்காரமும் இருக்கிறது. தன்னிடம் தோற்றவர்களை சேவகர்களாக வைத்து கொண்டிருக்கிறார். நவதீபுக்கு வந்து அரைக்கூவல் விடுகிறார். யாரும் முன்வரவில்லை. அவருக்கு நிமாயை பற்றி தெரியும். அவர் ஏன் தன்னுடன் போட்டியிட வரவில்லை என்று யோசிக்கிறார். சில காலம் அங்கேயே தங்கியிருக்கிறார். ஒரு நாள் கங்கைக்கரை வழியாக நல்ல அலங்காரத்துடன் கம்பீரமாக கேசவ் பண்டிட் நடந்து வருகிறார். அப்பொழுது நிமாயி தன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்தி முடித்து அவர்களுடன் சுகமாய் நதிக்கரையில் அமர்ந்து உற்சாகமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். நிமாயி பண்டிட்டை பார்த்தவுடன் நமஸ்காரம் பண்ணுகிறார். பரஸ்பரம் அறிமுகம் ஆனவுடன் நிமாயி அவரை கங்கை நதி பிரவாகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்க 100 ஸ்லோகம் மூலம் கங்கை பிரவாகத்தை வர்ணிக்கிறார். அந்த நிமிடமே அவர் சொன்னது எல்லோரும் இவர் உண்மையிலேயே மிக திறமைசாலி என்று வியந்து பார்க்கிறார்கள். நிமாயியும் வியந்து அவரிடம் நீங்கள் சொன்ன ஸ்லோகங்களின் குணதோஷங்களை சொல்லுங்கள் என்று கேட்க அவர் எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவே கிடையாது, உனக்கு தெரிந்தால் சொல் என்கிறார். நிமாயி முதலில் பாசிட்டிவ் சொல்ல ஆரம்பித்தாலும் பண்டிட் மனம் அதில் லயிக்கவில்லை. என்ன நெகட்டிவ் சொல்ல போகிறான் என்று நினைத்து கொண்டே இருக்கிறார். இவர் சொன்ன ஸ்லோகம் ஒன்றை நிமாயி எடுத்து சொல்ல பண்டிட்டுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, இப்பொழுதுதான் சொன்னோம், யாரும் எழுதி கொள்ளக்கூட இல்லை, இவன் எப்படி மனப்பாடமாக சொல்லுகிறான் என்று. விஷயம் அறிந்து ஊர் முழுவதும் கூடிவிட்டது. நிமாயி அந்த ஸ்லோகத்தில் இருப்பதை பணிவோடு சுட்டி காட்டுகிறார். இருந்தாலும் பண்டிதர் முகம் சிவந்து விடுகிறது. தன் தலை குனிந்து தன் இருப்பிடம் வந்து சரஸ்வதியை உபாசிக்கிறார். சரஸ்வதி அவர் நினைவில் வந்து, நீ தோற்றது மகாவிஷ்ணுவின் அம்சமான நிமாயியிடம், இது தோல்வியே இல்லை, வெற்றிதான் என்கிறாள். நிமாயி ஊரில் இருக்கும் அனைவரிடம் ஏதாவது கேலியும் கிண்டலும் பண்ணிக்கொண்டே இருப்பார். துணிக்கடைக்கு போய் நல்ல துணி வாங்கிண்டு காசு இல்லை என்பார். பூக்கடைக்கு போய் மாலை கொடு, பூவினால் என் திருவடிக்கு அர்ச்சனை பண்ணு என்பார். அங்கு ஒருவர் வாழைப்பூ வாழைத்தண்டு விற்பவர். ராத்திரியானால் கர்ண கடூரமாய் சத்தமாய் நாமம் சொல்லிக்கொண்டே இருப்பார். அவரை கண்டால் நிமாயிக்கு பிடிக்கும். அவரிடம் கலாட்டா பண்ணுவார். மற்றவர்கள் நிமாயியிடம், நீ கேசவ் பண்டிட்டை ஜெயித்தவன், கொஞ்சம் கௌரவமாய் நடந்து கொள் என்பார்கள். இவருக்கு 2வது திருமணம் நடக்கிறது. பிறகு கயா யாத்திரை பண்ணினார். அங்கு விஷ்ணுவின் பாத தரிசனத்துக்கு சென்ற பொழுது அங்கு இருக்கும் பட்டாச்சாரியார் பகவானின் திருவடி மகிமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எந்த திருவடியிலிருந்து கங்கை உற்பத்தி ஆனாலோ அந்த திருவடி, எந்த திருவடியின் மண் துகள்கள் பட்டு அகல்யா சாப விமோச்சனம் ஆயிற்றோ அந்த திருவடி, தன் கூட படித்த சுதாமன் பார்க்க வந்திருக்கிறான் என்று தெரிந்து ஓடோடி சென்று அழைத்து வந்த திருவடி என்று திருவடி மகிமையை சொல்ல சொல்ல ஹரி 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 என்ற பாவம் வந்துவிட்டது. கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். திருவடியில் தலை வைத்து சேவிக்கிறார். கதறி அழுது மயங்கிவிட்டார். நல்ல கூட்டம், யாராலேயும் அவரை அங்கிருந்து நகர்த்த முடியவில்லை. அப்பொழுது ஒருவர் வந்து அவரை அணைத்து தூக்க, உடம்பும் கொஞ்சம் இளகி கொடுக்க எல்லோரும் சேர்ந்து அவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவர் ஈஸ்வரபுரி மகராஜ். இவருக்கும் நிமாயிக்கும் நவத்வீபிலேயே அறிமுகம் ஆகியிருந்தது. ஹரி ஹரி என்று நிமாயி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அங்கேயே இருந்து பிறகு ஈஸ்வரபுரி மகாராஜிடம் மந்திர தீட்சை நிமாயி பெற்றுக்கொள்கிறார். பெற்றவுடன் ஹரி கிருஷ்ணா என்று மயங்கி விழுந்து விடுகிறார். நினைவு வர வர ராதையின் பாவங்கள் வெளிப்படுகிறது. ராதை மாறி சிரிக்கிறார், புலம்புகிறார், கதறுகிறார், அழுகிறார். சுற்றி இருப்பவர்கள் பயந்து போய் விடுகிறார்கள். சில தினங்களுக்கு பிறகு எல்லோரையும் நவத்வீபுக்கு கிளம்பி போகச் சொல்லுகிறார் நிமாயி. என் பிராண நாயகன் கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் இருக்கிறான், அவனை தேடி போய் அடையணும், அவனுக்கு சேவை பண்ண வேண்டும், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், நான் வரவில்லை என்கிறார். எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்றிருக்கிறார். எப்படியோ நவத்வீபுக்கு அழைத்து வந்து விடுகிறார்கள். சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.